அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். எல்லாருக்கும் நான் சொல்ல போற இந்த விஷயம் கடைசி வரைக்கும் பாருங்க, நிச்சயமா யூஸ் ஆகும். நம்ம எல்லாருக்கும் நடிக்கணுன்ற ஆசை இருக்கு. ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனா நமக்கு நடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி இருக்கும். நம்மள பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நடிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். எந்த வகையில் நடிப்போம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆப்ல போயிட்டு மொபைலை வச்சுட்டு அப்படின்னு வாயை அசைக்கிறோம், இல்லை பாட்டு பாடுறோம். அது நடிப்புன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த நடிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வாங்கி தராது. அது வாய் அசைப்பது மட்டும்தான். அப்போ உண்மையிலேயே நடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓன் டயலாக் பேசி தான் நடிக்கணும். ஓன் டயலாக் என்ன பேசலாம், என்ன எடுபடும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க, யாராவது நடிச்சிருக்கிற நல்ல வீடியோ பாருங்க, அதை ஃபுல்லாக விஷுவலாக பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் நடித்து பாருங்க. நடித்தா எப்படி தெரியும் அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நடிக்க சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா நடிக்கிறது இப்படி அப்படி திரும்பி நடிக்கும்போது எப்படி பார்க்க முடியும்? அப்போ ஒரு மொபைல் ஸ்டாண்டை வாங்கி செட் பண்ணிவிட்டு நீங்கள் நடிங்க. அந்த கேரக்டராக கொஞ்சம் லாங் வச்சு நடித்து பார்த்துட்டு அந்த வீடியோவை நீங்களே எடுத்து பாருங்கள். பார்க்கும்போது உங்கள் மனசில் இருக்க வேண்டியது, நான் நடித்திருக்கிறேன்னு பார்க்கக்கூடாது. யாரோ இது எப்படி நடித்திருக்கிறார், பார்க்கும்போது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும். அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற நபரோ அல்லது ஒரு இயக்குனரோ அல்லது உங்கள் சகோதரரோ உங்கள் நண்பர்களோ அதை விமர்சனம் செய்வதை விட நீங்களே பார்த்துவிட்டு விமர்சனம் செய்யுங்க. நல்லாவே நடிக்கல, கை தேவையில்லாமல் தூக்கியிருக்கோம், முகத்தை சரியாக வைக்கல, அழுக சரியாக இல்லை, சிரிப்பு சரியாக இல்லை அப்படின்ற பல விஷயங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும், நான் நடிக்கலை, நான் இன்னும் கற்றுக்க வேண்டியிருக்கு, இல்லை நல்லா தான் நடிக்கிறேன், ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அதை விட்டுட்டு சும்மா ஏதோ எனக்கும் நடிக்க ஆர்வம் இருக்குன்னு போயிட்டு எங்கன்னா தோத்தீங்கன்னா மறுபடியும் நல்லா கற்றுக்கிட்டு போனாலும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அவர் சரியாக நடிக்க மாட்டார்ப்பா, அவங்க சரியாக நடிக்க மாட்டாங்கன்னு அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால் உங்களை நீங்கள் சரி பண்ணிட்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்போ அந்த கான்ஃபிடென்ட் வளரணுன்னா யார் யாரையோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு சூப்பராக பண்ணியிருக்க இல்லை நல்லா பண்ணலன்னு சொல்கிறத விட நீங்களே பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்கேனா இல்லையான்ற முடிவுக்கு வாங்க. அந்த முடிவு தான் கொண்டு போகும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் அழுகிறதா வச்சுக்கோங்களேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க, வணக்கம் சார், வேலை கொடுங்க சார் ப்ளீஸ். இப்போ நீங்கள் பார்த்தது நடிப்புன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த டோனில் மாறி இருக்கும், அழுகை மாறி, கண்ணு சுருங்கி இருக்கும், கைகள் தூக்கிட்டு இருக்கோம், அந்த எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு நடிப்பு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அழுகன்னா அது சிம்பிள் இல்லை. அதே மாதிரி இந்த அழுகையும் ஒரு சிம்பிளான அழுகை. ரொம்ப எஸ்டீம் அழுதாங்கன்னா ஸோ குரலே புரியாது. ஆனால் அழுக இழுத்து அழுவோம். அப்போ அழுகையில் நிறைய வெரைட்டி இருக்கு. சிலது அழுகை வரும் ஆனால் அழமாட்டோம். இதுவும் அழுகை தான். நான் சொன்னது ஒரு 3 வெரைட்டி சும்மா காமிச்சேன். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. அப்போது ஒரு கோவத்துலேயும் அவ்வளோ இருக்குது. நடிப்பில் ஒரு விஷயத்துலேயே இவ்வளோ இருக்கும்போது நம்ம நடிக்க தெரியும் அப்படின்னு போயிட்டு அவங்க அழ சொல்லலாம், சிரிக்க சொல்லலாம், டைலாக் பேச சொல்லலாம், கோவப்பட சொல்லலாம். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ண தயார் பண்ணிக்கிட்டு போகும்போது நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. முதல்ல நம்ம இதை கற்றுக்கிட்ட அப்புறம் தான் எங்கே வாய்ப்பு கிடைக்குதுன்னு தேடணும். நம்ம இதுவே கற்றுக்காம வாய்ப்பை மட்டும் தான் தேடுறோம். அங்கே போய் தோற்ற உடனே அவருக்கு நான் நல்லா தான் நினச்சேன், பிடிக்கல, அவங்க மேலே நம்ம குறை சொல்லுவோம். பட் அவங்களுக்கு தேவையானது நம்ம கொடுக்கலன்றது நம்ம உணர்றதே கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவை இப்போ எல்லாருக்குமே, இப்போ நான் அழுத அழுகை எல்லாருக்குமே தேவைப்படுத்துருவாங்க. ஒரு கேரக்டருக்கு ஒரு இயக்குனருக்கு இந்த அழுகை தேவைப்படலாம், இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி தேவைப்படலாம். அப்போது எல்லாமே மாறும். அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக டிக்ஷனரி மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்ல வரல. அவங்க கேட்கக்கூடிய ஒரு சில விஷயமாவது நம்ம நல்லா ப்ரெசன்ட் பண்ணோம்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது நான் கடந்து வந்த பாதையினுடைய அனுபவங்கள்.